பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 25ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் பின்பகுதி. த புக் ஆஃப் ஜெஃபனாயா சாப்டர் 3 verse 19. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவருடைய வார்த்தையிலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாமும் கூட இதை சுதந்திரித்து கொள்ளலாம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்கத்தை அனுபவித்தார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்களை எதிராளிகளுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அது நிமித்தமாக அவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க எந்தெந்த தேசத்துலலாம் வெட்கத்தை அனுபவித்தாங்களோ அதே தேசத்தில் அவர்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்படி, அவர்களுடைய கீர்த்தி பரவும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கூட ஒருவேளை நீங்கள் கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில், நான் இவ்வளோ தூரம் வெட்கப்பட்டு போனேனே ஆண்டவரே, நான் உங்களை தானப்பா நம்பியிருந்தேன், ஆனால் என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குதே, ஜனங்கள் முன்னால் நான் வெட்கப்பட்டு நிற்கிறேனே, என்னுடைய குடும்பத்தாருக்கு முன்னால் நான் வெட்கப்பட்டு நிற்கிறேனே ஆண்டவரே என்று சொல்கிறீர்களா? பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். வெட்கத்தை அனுபவித்த சகல தேசங்களிலும் உங்களை ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன். ஆண்டவர் சொல்றார், ஐ வில் டூ இட். அதே இடத்துல உங்களுடைய தலையை நிமிர்த்த தேவனால் முடியும். இன்னைக்கு நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களா? என் குடும்பம் இன்னைக்கு தலை குனிஞ்சு நிற்குது ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் சூழ்நிலை மாறும். ஒருவேளை வியாதி நிமித்தம் தலைகுனிவு ஏற்பட்டு இருக்கிறதா? பொருளாதார பிரச்சனையினால் ஒரு தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறதா? சில நேரங்களில் பிள்ளைகள் நிமித்தமாக, இல்லை கணவர் நிமித்தம், இல்லை மனைவி நிமித்தம் அப்படியான ஒரு வெட்கம் நம்முடைய சூழ்நிலைகளிலே வரும் பொழுது கர்த்தரை நாம் பற்றி கொள்வோம். நான் உங்களுக்கு உண்மையாக இருந்தேனே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சே, நான் எப்படி ஜனங்களை ஃபேஸ் பண்ணுவேன், எப்படி மற்றவங்களுடைய முகத்தை நான் பார்ப்பேன் ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களா? பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவார். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் மாறும். இன்றைக்கி வியாதியின் வழியாக நம்ம போகிறோமா, இந்த சூழ்நிலையும் மாறும். இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறோம், அடுத்த சீசன் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. இன்றைக்கி ஒருவேளை அழுது கொண்டு இருக்கிறீங்களா? அடுத்த சீசனை கர்த்தர் மாற்றுகிற சீசன்ஸ். ஆண்டவர் எல்லா காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுவார். இன்னைக்கு வெட்கத்தை அனுபவிக்கிற போல தெரிகிறதா? எதிராளி கர்ஜிக்கிறது போல, எதிராளி சந்தோஷமா இருக்கிறது மாதிரி தெரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, அதே இடத்துல, எந்த இடத்துல உங்களுக்கு தலை குனிவு ஏற்பட்டதோ, எந்த இடத்துல நீங்க வெட்கத்தை அனுபவிச்சீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். ஆமேன். கீர்த்தியும் புகழ்ச்சியும் வேறொரு இடத்துல இல்லை, அதே இடத்துல. நீங்கள் ஒருவேளை ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு வேலை ஸ்தலத்தில் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, அங்கே உங்களை வெட்கப்படுத்துகிற விதமாக ஒரு சில காரியங்கள் நடந்திருக்கலாம். அதே கம்பெனியில் அதே நபர்களுக்கு முன்னால் ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உண்டாக செய்வார். ஆமேன். சங்கீதம் 23 ஒரு வசனம் இப்படி இருக்குது, என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமேன். பாருங்க, பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறது ஒன்று, ஆனால் நம்ம எங்கே அதை ஆயத்தப்படுத்துகிறாராம்? நம்ம சத்துருக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவன் எப்போ விழுவான்னு காத்துட்ருக்கிற சிலர், இவங்க ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்னு நினைக்கிற நம்முடைய சத்துருவுக்கு முன்னால் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமேன். நம்முடைய தலையை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படியாய் பாடுறார் இல்லையா? சத்துருனுடைய அளவு, பந்தியனுடைய அளவு, சத்துருடைய அளவு பெருக பெருக அநேக சத்துருக்களாக இருக்கிறாங்களே ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களா?
பந்தியினுடைய அளவும் பெருகும். எவ்வளோ நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், எவ்வளோ நல்ல தகப்பனை நம்ம ஆராதிக்கிறோம். இன்னைக்கு வெட்கத்தை அனுபவித்து தலைகுனிந்து நிற்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் அதே இடத்துல உங்களுக்கு கீர்த்தியை உண்டாக செய்வார். உங்களை ஜனங்கள் புகழும்படியாக ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு உங்களை பார்த்து தலையை துலுக்கினவர்கள் எல்லாரும் உங்களை கனப்படுத்துகிற நாட்கள் வரும். ஆமேன். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. தாவீது ராஜாவாக வீற்றிருக்கிறார். திடீரென்று அவர் எக்ஸ்பெக்டே பண்ணல, அவர் எதிர்பார்க்கவே இல்லை. சொந்த குமாரன், சொந்த மகன் என்ன பண்ணிட்டார்னா, அவனுக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை ஏற்படுத்தி நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி அவன் அரண்மனையை நோக்கி வருகிறான். அப்போ தாவீதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, அவனோட யுத்தம் பண்ண முடியும், ஏன்னா இவர் தான் ராஜா, ஏற்கனவே இவர் தான் சிட்டிங் கிங், இவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அவனோட யுத்தம் பண்ணி, இவனுக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆர்மி இருக்குது, யுத்தம் பண்ணி அவனை மேற்கொள்ள முடியும். ஆனால் மகனாயிடுச்சு, சொந்த மகன். இப்போ எதிராளி வந்தால் பரவாயில்ல, சொந்த மகனே எதிர்த்து வருகிறான். அப்போ தாவீதுக்கு என்ன சேருதுன்னு தெரியல. அவர் அடுத்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறார். சரி, விட்டு கொடுக்குறார். அவர் அப்படியே என்ன பண்ணுறாரு, அவன் மகனை பார்க்க முடியல, மகன் எதிர்த்து வருகிறான். சரி, உனக்கு தானே இந்த அரியணை தானப்பா வேணும், இந்த த்ரோன் தானே வேணும், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கால்நடையாக முகத்தை மூடிக்கொண்டு வெளியே போனார். ஒரு ராஜா எவ்வளோ ஒரு கனத்துக்குரியவர் இல்லையா? ஆனால் பாருங்கள், அந்த அவமானம் தாங்க முடியாமல், அந்த வெட்கம் தாங்க முடியாமல் அவர் அழுது கொண்டு அவர் அப்படியே அரண்மனையை விட்டு எங்கே போகிறோம், அடுத்த நிமிஷம் எங்கே இருப்போம் எதுவுமே தெரியல, அவர் போகிறாரு. பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையை நம்ம யோசித்து பார்த்தா எவ்வளோ ஒரு வெட்கம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றினார். கொஞ்ச காலங்களுக்கு பிறகு சூழ்நிலை மாறிவிட்டது. அப்போது ஆண்டவர்கிடத்தில் அவர் வெட்கத்தை அனுபவித்து அந்த போகும்போது சொல்கிறார், ஆண்டவர் என்னுடைய சிறுமியை பார்த்து எனக்கு நன்மை செய்யட்டும். இப்போ நான் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், இப்போ நான் வெட்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், ஆண்டவர் இந்த சிறுமியை பார்த்து எனக்கு நன்மை செய்யட்டும்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. சூழ்நிலை மாறி அவர் திரும்பி வரும்போது எல்லாரும் யூதர்கள் எல்லாருமா சேர்ந்து இஸ்ரவேல் தேசம் அனைத்தும் 12 கோத்திரத்தாரும் நீங்கள் தான் ராஜான்னு அவர் முன்னால் முகம் குப்புற விழுந்து வணங்கினார்களாம். அவரை வரவேற்றார்களாம், அவர்களை கனப்படுத்தினார்களாம். அதே அரியணையில் அவரை உட்கார வைத்து கனப்படுத்தினார்கள். நீங்கள் வெட்கத்தை அனுபவிக்கிற சகல தேசங்களிலும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் தாவீதனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது உண்மையானால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கலாமா? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19வது வசனம், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?